ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை நடவு முதல் ஹார்வெஸ்டிங் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இது பொன்னாங்கண்ணி கீரை ரீபாட்டிங் தான் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி நடணும்னு சொல்லி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். இந்த கீரை வந்து எந்த மண்ணிலையும் வரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மண் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். மண் வந்து உதிரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த செடியோட அந்த கம்புலேருந்து நமக்கு வந்து வேர் நல்லா சூப்பராக போட்டு வரும். ஏன்னா நம்ம இதில் வந்து கம்பு தான் நட போகிறோம், கீரையாட்டு நட போகிறதில்ல, அதாவது சீடு போட போகிறதில்ல. நம்ம வந்து கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு அதுலேருந்து கரெக்டாக அந்த இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மண்ணில் நடக்கூடிய பார்ட் எது, நமக்கு வந்து திளிர் வரக்கூடிய பார்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து இலையெல்லாம் உதுத்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மண்ணில் நீங்கள் நட்டாலே போதும். சூப்பராக உங்களுக்கு வந்து 1லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே இதுலேருந்து க்ரோத் நம்ம எடுக்கலாம். நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருக்கா நட்டாலே போதும். அதுலேருந்து நம்ம ஈல்டு வந்து ஒரு 10 டைம்ஸ் எல்லாமே ஈல்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரீபாட்டிங் பண்ணி வச்சாலே போதும். பார்த்திங்களா, இது வந்து எனக்கு வந்து 1 வீக்லேயே இவ்வளோ திளிர் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அப்பப்பமா நம்ம வந்து கொஞ்சம் மண்புழு உரம், இல்லைனா ஆட்டு உரம், மாட்டு உரம், அந்த மாட்டு சாணம், இந்த மாதிரி உரம் கொடுத்தாலே போதும், சூப்பராக கீரை வந்துடும். ஸோ உங்களுக்கு பூச்சிப்புழு தாக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணாலும் போதும், இல்லைனா வேப்ப மண்ணாங்க வாங்கி அதை பொடிச்சு போட்டாலே போதும். உங்களுக்கு வந்து கீரை வந்து சூப்பராக வந்துடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொன்னாங்கண்ணி அந்த பேர்லேயே நமக்கு இருக்குது. மேனி பொன்னாக்கும் கீரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம கீரை எல்லாமே அந்த அறுவடைக்கு ரெடி ஆகியாச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, நமக்கு வந்து ஒரு வாட்டி நட்டாலே போதும். இதெல்லாம் நான் பறிச்சதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் பாருங்கள், அந்த கம்பு வந்து அதிலே தான் நிற்கும். ஸோ அந்த வேரோடு தானே நிற்கிது, அது திருப்பி நமக்கு வந்து திளர்த்து வந்துடும். ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா நம்ம ஒரு வாட்டி பறிச்சதுக்கப்புறமாட்டு நமக்கு வந்து ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கீரை வந்து நமக்கு வந்து ஒரு வாட்டி நட்டாலே போதும், நல்ல பெனிஃபிட் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.